மதுரையில் மாடு முட்டி முதியவர் உயிரிழந்த நிலையில் அதே இடத்தில் சாலையில் மாடுகள் வழக்கம் போல சுற்றித் திரிகின்றன. விபரீதங்கள் தொடரும் முன்பாக மாவட்ட நிர்வாகம் தனது நடவடிக்கையை தீவிரப்படுத்த வேண்டியது அவசியமாகியிருக்கிறது. மதுரை ஒத்தக்கடை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு எதிரே சாலையில் சுற்றித் திரிந்த மாடு ஒன்று திடீரென அவ்வழியாக சென்ற 3 பேரை அடுத்தடுத்து முட்டித் தள்ளியது. இதில் காரைக்குடி திருமயம் பகுதியைச் சேர்ந்த லட்சுமணன் என்ற முதியவர் தனது பேத்தியை பார்ப்பதற்காக வந்துவிட்டு கடையில் தேநீர் குடிக்கச் சென்றபோது காளைகள் ஒன்றோடொன்று சண்டையிட்டு அவரை முட்டித் தள்ளின. இதில் கீழே விழுந்து தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு அவர் இரத்த வெள்ளத்தில் கிடந்தார். உயிருக்கு ஆபத்தான நிலையில் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் மதுரையைச் சேர்ந்த செல்லத்தாயி என்ற மூதாட்டியும் தூய்மை பணிகளில் ஈடுபடும் ஒருவரும் மாடு முட்டியதில் காயமடைந்துள்ளனர். ஆனால் அதே இடத்தில் இப்போதும் மாடுகள் சுற்றித் திரிகின்றன. நேற்று சம்பவம் நடைபெற்ற அதே இடத்தில் தான் தற்போது நான் நின்று கொண்டிருக்கிறேன். சாலையை ஆக்கிரமித்து மாடுகள் தாராளமாக சுற்றித் திரிவதை கண்கூட பார்க்க முடிகிறது. ஒரு உயிரிழந்த பிறகும் மாடுகளை கட்டி வைக்க மாவட்ட நிர்வாகம் சார்பாகவோ ஊராட்சி மன்ற சார்பாகவோ உரிமையாளருக்கு அறிவுறுத்தல் எதுவும் கொடுக்கப்பட்டதா என்று தெரியவில்லை. கொடுக்கப்படாத காரணத்தினால தான் மாடுகள் சாலையில் சுற்றித் திரிகின்றன. மாடுகளை சாலையில் திரிய விடாமல் தடுக்க வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் வலியுறுத்துகிறார்கள். பொறுப்பாக தான் மாட்டை பாதுகாத்து மற்றவங்களுக்கும் மாட்டுக்கும் சேதம், மனிதர்களுக்கும் விபத்து, இதெல்லாம் பொறுப்பாக ஒவ்வொருத்தரும் நம்ம செஞ்சுக்கிறணும். நம்ம செஞ்சுக்கலைன்னா நமக்கு விபத்து, செலவு, மாட்டுக்கும் காயமாகுது, மனிதனுக்கும் அப்பாவி மனிதர்கள். அவங்க யாரும் ரோட்டில் போகிற சம்மந்தமே இல்லாமல் நடந்து போகிறவன்ட்ட போய் மாடு வெறிச்சிட்டு ஓடும். அதை நம்ம மாடு அங்கே இருக்கனாலே நம்ம ஒழுங்காக வண்டியை நிறுத்திடணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம உயிருக்கு தான் ஆபத்து. இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது சாலையில் சுற்றித் திரியும் மாடுகள் குறித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை அதிகாரிகள் பகிர்ந்து கொண்டனர். இது சம்பந்தமாக மாவட்ட நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட மாடுகள் சாலையில் சுற்றித் திரிவதை கண்காணித்து அவர் பறிமுதல் செய்து கோசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் மாட்டு உரிமையாளர்கள் கடுமையான எச்சரிக்கை விடுத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். மாடுகளை சாலையில் சுற்றித் திரிவதை முற்றிலும் தவிர்க்க மாட்டு உரிமையாளர்கள் ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெறும் லாப நோக்கத்திற்காக மட்டுமே மாடுகளை வளர்த்து அதன் பிறகு மாடுகளை சாலையில் விடுவது மிகப்பெரிய ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு செயல் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லட்சுமணனுடன் செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ்.